வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் இன் சேலம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பிளான்ட் ஹார்மோனில் ஆக்சின் அப்படின்னுக்கூடிய ஒரு பிளான்ட் ஹார்மோனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சின் அப்படின்னா என்னென்னா வந்து இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் த பிளான்ட் ஹார்மோன். இட்ஸ் வில் பி பிளான்ட் ஹார்மோன் ஆர் பைட்டோ ஹார்மோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆக்சின் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் வில் பி ப்ரெசன்ட் டு இன்க்ரீஸிங் த growth. இது வந்து மெயினாக வந்து பிளான்டோடைய growth இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஆக்சின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட்ஸ் வில் பி செக்ரேட்டிங் இன் த டிப் ஆஃப் த ரூட் அண்ட் ஸ்டெம். ஸோ இதோடைய பயோசிந்தசிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் சிந்தசைஸ் இன் த சூட் அஃபெக்ட்ஸ் யங் லீஃப், யங் ஃப்ரூட், ரேம் இதெல்லாமே வந்து வரும். ஸோ இதில் செக்ரேட் ஆகக்கூடிய என்சைமுடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தா இட்ஸ் ஃப்ரம் த அமினோ ஆசிட்ஸ் ட்ரிப்டோஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேஜர் இன்டர்மீடியேட்டட் ஆக்சின் வந்து பயோசிந்தசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இண்டோல் 3 பைருவேட். ஸோ ஆக்சின்னாலே வந்து நம்மளுக்கு வந்து மேஜர் பயோசிந்தசிஸ் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இண்டோல் 3 பைருவேட்டுங்கிறதா வந்து இம்பார்ட்டன்ட் ஒன்றா வந்து இருக்கும். ஸோ இன் சம் பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து மெய்ஸில் வந்தீங்கன்னா ஆக்சின் வந்து இட்ஸ் சிந்தசைஸ்டு ஃப்ரம் த ட்ரிப்டோஃபேன் இண்டிபெண்ட் பாத்வே. ஸோ ஆக்சின் பயோசிந்தசிஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன இருக்குன்னா நேச்சுரல் ஹார்மோன்ஸ் வந்து நேச்சுரலாக பயோசிந்தசிஸ் பண்ணும்போது எது வரும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சின் இண்டோல் அசிட்டிக் ஆசிட், அதான் வந்து IAA. ஸோ நேச்சுரல் பார்த்தோம்னா வந்து இதெல்லாமே வந்து நேச்சுரல் ஆக்சின் இண்டோல் அசிட்டிக் ஆசிட். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஃபீனால் அசிட்டிக் ஆசிட், அடுத்தது இண்டோல் பைருவிக் ஆசிட், அதுக்கப்புறம் 4-குளோரோ இண்டோல் அசிட்டிக் ஆசிட். இதெல்லாமே வந்து நேச்சுரல் ஆக்சின். ஸோ நேச்சுரல் ஆக்சின்னா வந்து இதெல்லாமே நேச்சுரல் ஆக்சின். ஸோ ஆர்டிஃபிஷியல் ஆக்சின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நெப்தலின் அசிட்டிக் ஆசிட், 2-மெத்தாக்சி 3,6 ஃபெனாக்சி அசிட்டிக் ஆசிட், 2,4 டைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் ஆசிட். இதெல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் ஆக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேச்சுரல் வந்து அசிட்டிக் ஆசிட் வந்து 2,4D மெயின்லி இட்ஸ் வில் பி யூஸ்டு ஃபார் த செலக்டிங் ஃபார் த ஹெர்பிசைட்ஸுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுது. IBA இண்டோல் பைருவிக் ஆசிட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஹார்டிகல்ச்சரில் அதிகமாக யூஸ் ஆகுது. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆக்சின் பயோசிந்தசிஸில் நேச்சுரல் ஹார்மோன்ஸ் எது, ஆர்டிஃபிஷியல் ஹார்மோன்ஸ் எது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த கொஷின்ஸுக்கு வந்து இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். இந்த கொஷினுக்கு நீங்கள் உங்களுடைய ஆன்சர்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ ஏதாவது டஃப்பான டாப்பிக்காக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, எந்த டாபிக் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. we will see on the next class the topic. Thank you.